எழுத்தும் நம்பர் மட்டும்தான் படிப்புன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதை தவிர எல்லாமே படிப்புன்றது அவங்க புத்தி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. இதுல எது படிப்புன்னு புரிஞ்சிக்காம நீங்க அவங்கள வெறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவ்வளவுதான். நான் சொன்னனே, படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். இவன் காதல விழுந்தாதானே? ரொம்ப சிம்பிள் சார். உன்னால முடியும் நீங்க தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணியிருந்தாலே ஒருவேளை நீங்க ஆசைப்பட்ட படிப்பை அவங்க படிச்சிருப்பாங்களா என்னமோ. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? நீ ஒரு முட்டாள், உனக்கு எதுவுமே வராதுன்னு சொல்லியே வளர்த்துட்டீங்க. ஒரு அப்பாவை கூட வேணாங்க, ஒரு வாத்தியாரா சொல்லுங்க, நீங்க பண்ண தப்பா இல்லையா? ஒப்புக்க மாட்டான். அதை எப்படி ஒத்துக்குவான்? அவன் தான் இந்த உலகத்திலேயே பெரிய புத்திசாலி. அதனால அவன் சொல்றதுதான் கரெக்ட். வேற யார் சொன்னாலும் அது தப்பு. அவ்வளவுதான். அம்மா, அவங்களே சார் அதட்டுறீங்க? உண்மையை தானே சொல்றாங்க. கொஞ்ச நாள் பழக்கமான எனக்கே சரஸ்வதி தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. பெத்த உங்களுக்கு இல்லைன்றதா சார் தப்பா இருக்குது. உங்களுக்கு என்ன சார், நீங்க வாத்தியாரு, உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து தான் பழக்கம், கேட்டு இருந்திருக்காது. ஆனா இதெல்லாம் சொல்லமேன்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சுவாங்க. வரேன். ஒரு நிமிஷம். வந்த நீ பாட்டுக்கு ஏதாவது பேசுன, உனக்கு அவளுக்கு என்ன உறவு? பாத்தீங்களா, உங்க பொண்ணு இன்னும் நீங்க நம்பல. நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசினதும் உங்க மனசு தப்பா தான் நினைக்குதுல்ல. இந்த திசை திருப்புற வேலையெல்லாம் வேண்டாம். கேட்ட கேள்விக்கு பதில். நீ யாரா? சார், நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இவங்களை கோயிலில் பார்த்து தான் பழக்கம். அவங்க குறைய சாமி கிட்ட சொல்ல வருவாங்க, நான் என் வருத்தத்தை சாமி கிட்ட சொல்ல அங்க போவேன். அப்படிதான் பழக்கமே தவிர வேற எதுவும் இல்லை. தயவு செஞ்சு கொச்சையா நினைச்சு மேலும் மேலும் உங்க பொண்ணை நோக்கடிச்சிடாதீங்க. ரொம்ப நன்றி தமிழ் சார். நானும் அவங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் பேச எவ்வளவோ ட்ரை பண்ணேன். அவங்க நடந்ததை கேட்கவே தயாரா இல்ல. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி எதிர்பார்த்து நான் வரல மின்னல். உள்ள மனுஷத்தன்மை இருக்கு, அதுக்காக தான் வந்தேன். நான் வரேன். சரஸ்வதி, நான் வரேங்க. சரசு, என்ன மன்னிச்சிரு சரசு. அம்மா உன்னை தப்பா நினைச்சிருக்க கூடாதுமா. என்ன மன்னிச்சிருக்கா சரசு, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு சரசு. சரசு, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுடி. சொல்லுடி, வேணா என்ன அடிச்சிருடி, அடிச்சிரு. கூட இன்னொருத்தங்க சொல்லிதானமா நீங்க என்ன நம்பினீங்க. நீங்களா என்ன நம்பலல்லம்மா. என் பேத்தி மனசுல பட்டதா பேசுறவ, அதான் பேசிட்டா. கவலைப்படாத, அவ இத மனசுல வச்சுக்க மாட்டா. ஏப்பா, எதுக்குப்பா அந்த பையனை தேடி பிடிச்சி அடிச்சு உதச்சு அவங்க அப்பா வீட்டுக்கு கொண்டு போய் மன்னிப்பு கேட்க வச்ச? அப்ப அது பேர் லவ் இல்லையா? டேய், கொஞ்சம் சென்சிபிளா பேசுறா. அவன் பண்ணது சாதாரணமான காரியமா? பெத்த பொண்ணோட நடத்திய அப்ப நான் சந்தேகப்பட வச்சுட்டான். அவன்லாம் சும்மா விடக்கூடாதுடா. எனக்கு வந்தது நியாயமான கோபம், அவ்வளோதான். அதுக்கு சும்மா காதல் கத்திரிக்கான்னு தேவையில்லாம பேரெல்லாம் வச்சுட்டு இருக்காது. சரி, கோபம் வந்துச்சு, நியாயம்தான். அவனை கூட்டு போய் மன்னிப்பும் கேட்க வச்ச, எல்லாம் சரிப்பா. ஆனா எதுக்கு சரஸ்வதியோட அப்பாவை நிக்க வச்சு 1/2 மணி நேரம் அட்வைஸ்ன்ற பேர்ல மொக்க போட்டு இருந்தா? அப்ப இதையே லவ் இல்லைன்னு சொல்லுவியா? அடிச்சுக்கு வாய மூடு. சும்மா தேவையில்லாம உளறிக்கிட்டு. உனக்கு ஒரு பிரச்சனை வந்து நிக்க மாட்டேனா? என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பிரச்சனை தான் போய் நின்று சால்வ் பண்ணிட்டு வர மாட்டேனா? அந்த மாதிரி தான் இதுவும். அதை புரிஞ்சிக்காம அடிமூட்டாலாட்டம் காதல் அது இதுன்னு உளறிக்கிட்டு இருக்கிற. இது பார், அம்மாவுக்கு, தம்பிக்கு, என் தங்கச்சிக்கு, உனக்கு எந்த பிரச்சனைனாலும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிதான் அதை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அது புரியுதா உனக்கு? புரியல. புரிய தேவையில்ல, போய் தொலை. எப்பா
பா தமிழே நில்லுப்பா. பா இருப்பா இருப்பா, நான் சொல்றது கேளுப்பா. நீ எனக்கு உதவி பண்ணா அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப். அம்மாவுக்கோ கார்த்திக்கோ நீ உதவி பண்ணா அதுக்கு பேர் பாசம். ரெண்டும் ஒண்ணு கிடையாது. அது மாதிரி தான் நீ எனக்கு உதவி பண்றதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப்னா, சரஸ்வதிக்கு நீ பண்ற உதவி பேர் என்ன தெரியுமா? லவ், பிரேமம், பியாரு, காதல், இஸ்கு, இப்படி என்னென்னமோ சொல்லலாம். நோ 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 வயலன்ஸ். டேய் உங்க அம்மாவுக்காவது 3 பசங்க இருக்காங்க. ஐ அம் தி ஒன்லி சைல்ட் ஆஃப் மை மதர். ப்ளீஸ் டா பிலீவ் மீ. இனிமே வெட்டி பேச்சு பேசுவேன். இனிமே நான் பேசல, என்ன மன்னிச்சிடு. ஓகே கூல். வாயை திறந்த ஒளி போட்டுருவேன். போய் வேலையை பாரு போ. மை ஃப்ரெண்ட், மத்தவங்க கிட்ட போய் சொல்லி அவங்க அந்த நம்பரை பார்த்து திருப்தி அடையறானே, அவன் பேர் நல்லவன். ஆனா தனக்குத்தானே போய் சொல்லிக்கிட்டு அந்த நம்பரான் பத்தியா, அவனுக்கு பேரு அயோக்கியன். வேணா ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடு. அவ்வளவுதான். உன்னோட நான் பாஸ்டா ஓடுவேன் தமிழே. நீ லவ்லன்னு உள்ளுக்குள்ளே சொல்லிட்டு உன்னைய நீ ஏமாத்திக்கிற பத்தியா, அங்கதான் கோதையம்மா உன்னை கேனப்பையில வளர்த்துருக்கு. ஆனா ஒன் திங் மை சன், இன்னைக்கு 1000 தடவை லவ்லன்னு சொல்ற நீ, நாளைக்கு இந்த பொண்ணோட மாலையும் கழுத்துமா வந்து என் முன்னாடி வெக்கமே வந்து நிப்ப. அன்னைக்கு டே மச்சி நமச்சி, நீ தாண்டா எனக்கு சாட்சி கழுத்து போடணும்னு இந்த கைய காலா நினைச்சு கெஞ்சுவ. அன்னைக்கு இருக்குப்பா உனக்கு திருவிழா. இது சில்வர் டங், நான் சொன்ன பழிக்கும். அப்ப பாப்போம் யார் சொன்னது உண்மைன்னு. அவனே ஒண்ணு. அவங்களுடைய டேஸ்ட், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மைண்ட் செட்டு, எவ்வளோ நல்ல குணங்கள். தேவதை சார் அவங்க. என்ன இங்கெல்லாம் ஒரே மாற்றம்? உன்கிட்ட ஒரு மாற்றம், உங்க அப்பா கிட்ட ஒரு மாற்றம். சரசு, உங்க அப்பா உள்ள இருப்பாருன்னு ஞாபகம் இல்லாம தபதபன்னு நடுவாளுக்கு வந்துட்டேன். பார்த்தா அங்க பாலிஷ் போட்ட புலி மாதிரி உங்க அப்பா பலபலன்னு உட்கார்ந்திருக்காரு. ஐயோ என்னாச்சு? ஒன்னும் ஆகல. என்ன பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் பாட்டுக்கு மேல வந்துட்டேன். எப்பவும் என் மூஞ்சிய பார்த்தாலே கோவத்துல பிராண்டி வச்சிருவாரு. இன்னைக்கு என்னடானா இது ஏன் வீடுங்கிற மாதிரி அமைதியா இருக்காரு. இதெல்லாம் மெடிக்கல் மிராக்கல் டி. எனக்கு கூட ஏதோ விடுதலையான மாதிரி இருக்குடி. முன்னெல்லாம் அப்பா முன்னாடி போறதுக்கே ரொம்ப பயமா இருக்கும். அதுக்கு எனக்கு தகுதியே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா இப்போ அப்பா முன்னாடி நிக்க எனக்கு எந்த பயமும் இல்லடி. என் மனசே அப்படியே ஃப்ரீயா இருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஆமா மின்னல், இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். ரொம்ப தேங்க்ஸ். என்னது நானா? பின்ன உனக்கு ஒரு ஃபோன் தான் பண்ணேன். உடனே ஓடி போய் தமிழ் கிட்ட எடுத்து சொல்லி அவரை கூட்டிட்டு வந்ததே நீதானே. அடிப்பாவி, gift கொடுத்தவருக்கு தேங்க்ஸ் சொல்லாம கொரியர் டெலிவரி பண்ணவளுக்கு போய் தேங்க்ஸ் சொல்ற. வாட் இஸ் திஸ் சிம்ரன்? என்ன சொல்ற? புரியல. நல்லா யோசிச்சு பார். நடந்ததுக்கெல்லாம் யார் சாட்சி? நானு. அந்த பரதேசி திரும்ப திரும்ப உனக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்தான். அதனாலதான் நீ விளையாட்டுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டதை உங்க அப்பா கிட்ட சொல்லியிருந்தா அவர் நம்பியிருப்பாரா? மாட்டாருதான். நீயும் நானும் சேர்ந்து போய் சொல்றோம்னு சொல்லிருப்பாரு. எக்ஸாக்ட்லி. அப்படின்னா யார் சொல்லியிருந்தா உங்க அப்பா நம்பியிருப்பாரு? இந்த கேவலத்தை செஞ்சவன் சொன்னாதான் அவர் நம்புவாரு. ஒரு நிமிஷத்துல இதை யோசிச்சு ஓடி போய் அவனை அடிச்சு இழுத்துட்டு வந்து உண்மையை ஒத்துக்க வச்சது யாரு? தமிழ். அதுக்காக அவருக்கு ஸ்பெஷலா நன்றி சொல்லணும், பார்க்கணும்னு தான் இருக்கேன். சாதாரண கிஃப்ட் கொடுத்தா தேங்க்ஸ் சொல்லலாம். ஆனா அவரு உன் வாழ்க்கையவே திருப்பி கொடுத்திருக்காரு. இதுக்கு சும்மா தேங்க்ஸ்ன்னு சொன்னா போதுமா? சரசு, நான் யாரு? உன் ஃப்ரெண்டு. இந்த சைஸ்ல இருந்து உன் கூடவே இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கிறவ. உன்னை பத்தி ஒரு சில விஷயம் சொல்லணும். கொஞ்சம் பொறுமையா கேக்குறியா?
சொல்லு. ம் இப்போ உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிறதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப். அது வேற. ஆனா உனக்கும் தமிழுக்கும் நடுவுல இருக்கு பாரு, அது சம்திங் ஸ்பெஷல்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல நீ இருந்திருக்கணும்டி. நடந்தது சொன்னதும் அவருக்கு வந்ததுக்கு பேரு கோவம் சொல்ல முடியாது, ஆவேசம். அப்படியே சாமி ஆடுறப்ப ஒரு அருள் வரும்ல, அந்த மாதிரி ஆயிட்டாரு. அந்த பொறுக்கி அவர் அடிச்சாரு பாரு, பா என்ன அடி. பார்க்க சாஃப்டா இருக்காரு, அவரு அப்படி பண்ணாரு. ஆச்சரியமா இருக்கு மின்னல். அவனை மட்டும் இல்ல, கூட ஒரு 4 பேர் இருந்தானுங்க. அத்தனை பேரையும் அப்படியே காத்துல பறக்க விட்டு பந்து ஆடிட்டாரு. இப்படி ஒரு ஆளு இத்தனை பேர் அடிக்கிறத சினிமால தாண்டி பாத்திருக்கேன். தலைவன் பின்னி எடுத்துட்டாரு. அந்த டைம்ல அவர் கண்ணுல தெரிஞ்சது பாரு ஒரு கோவம், ஒரு ஆத்திரம். அது ஆர்டினரி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க வாய்ப்பே இல்ல ப்ரோ. ஐ திங்க் அதுக்கு வேற ஒரு பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பேரு? சொல்றேன். சரி, அங்க நடந்ததை விடு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? எப்படி உன தலையில தூக்கி வச்சுட்டு பேசினாரு? யாரடி இது வரைக்கும் உன்னை இவ்வளவு வசதியா பேசினது? நம்ம மீனுக்குட்டி இருக்கு, அது ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான். அதை விடு. உங்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சி இப்படி யாராச்சும், அட்லீஸ்ட் நானாச்சும் உன்னை பத்தி இவ்வளவு பெருமையா பேசியிருக்கேனா சொல்லு? பேசினாதான் அன்பா? அதுவும் யாருக்கிட்ட? நடமாடும் நெருப்பு சக்தி நகர் சிறப்பு சிங்கம் சொக்கலிங்கத்துக்கிட்ட. அவர் முன்னாடி யாராவது வாயை திறக்க முடியுமா சொல்லு? தலைவன் கொடுத்த குடுப்புல உங்க அப்பாவால வாயை திறக்க முடிஞ்சுதா? எதுக்குடி இதெல்லாம் பண்ணாரு? யாருக்காக சொல்லு? அது அது எனக்காக தான். ஒரு ஃப்ரெண்டுனா நான் கூட தான் உன் ஃப்ரெண்டு. ஆனா எனக்கு தோணலையே, அவருக்கு ஏன் தோணுச்சு சொல்லு? ஏன்? அட லூசு, அவர் உன்னை வெறும் ஃப்ரெண்டா மட்டுமா பாக்குறாரு? அவருக்கு உன் மேல இருக்கிறதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, காதல். காதல் 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 நிஜமாவாடி சொல்ற? என்னால என்னால ஒரு சிம்பிள் கேள்வி, நேரடியா நேர்மையா பதில் சொல்லு பாப்போம். அவர் மேல உனக்கு எதுவுமே இல்லையா? எல்லாம் எனக்கு தெரியும்டி, சும்மா என்கிட்ட சீன் போடாத. நான் தான் பார்த்தனே, அவரு நடு வீட்ல வந்து டயலாக் பேசினப்ப உன்னோட பார்வையும் உனக்குள்ள இருந்த எமோஷனையும் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதுக்கு நீ என்ன பேர் வேணா வைக்கலாம், ஆனா அதோட ரியல் நேம் காதல் தான். அவரு பேச பேச உன் கண்ணுல என்னமா காதல் பொங்குச்சு? இப்ப சொல்லு. அவரு உன்னோட ஒழுக்கத்தை சந்தேகம் இல்லாம நிரூபிச்சப்ப உனக்கு என்ன தோணுச்சு? ஜஸ்ட் போய் ஒரு தேங்க்ஸ் மட்டுமா சொல்ல தோணுச்சு? என்ன பார்த்து சொல்லு.
கண்ணு சொல்லுச்சுடி. ஓடி போய் அவர் கைய பிடிச்சு அப்படியே நன்றி சொல்லணும்னு உன் பார்வை துடிச்சத பார்த்தேன். அப்படியே போய் அவரை கட்டிக்கிட்டு அவரோட நெஞ்சில சாஞ்சுக்கணும்னு உன் கண்ணே சொல்லுச்சு. உண்மையா இல்லையா சொல்லு? நிஜமாவே கண்டுபிடிச்சிட்டியா? மத்தவங்களுக்கு தெரியாம போலாம், ஆனா நான் உன்னோட மனசாட்சி. எனக்கு தெரியாம நீ என்னடி பண்ண முடியும்? நீ சொல்றதெல்லாம் நிஜம் தாண்டி. அந்த நிமிஷம் எனக்கு ஓடி போய் அவரை கட்டிக்கணும்னு தான் இருந்துச்சு. அவர் தோள்ல சாஞ்சு என் கஷ்டத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லி அழணும்னு தோணுச்சு. அப்படியே அவரோட கைய சேர்த்துக்கிட்டு வாழ்நாள் பூரா அவர் கூடவே இருந்துடணும்னு தோணுச்சு. இவ்ளோலாம் தோணுச்சுல, அதுக்கு பேர் என்ன? நீ விளையாட்டாதான் அம்மன் சொல்ற மாதிரி அவருக்கு வாக்கு சொன்ன. ஆனா அம்மனே உனக்குள்ள வந்து உன்னை அந்த வாக்க சொல்ல வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது அந்த வாக்குல நீ சொன்ன பொண்ணு நீயே தான் நான் நினைக்கிறேன். காதல் 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 காதல். நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா லைஃப்ல ரொம்ப நல்லா இருப்பீங்கடி. மனசுல இருக்கிறத வெளியே சொல்லாம மறைக்காதீங்க, வாய் விட்டு சொல்லிடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் கிளம்புறேன். ஒரே அடி. பின்ன எனக்கும் வீடு இருக்குல்ல, நான் போய் தானே ஆகணும். மழை பெய்யறப்ப முளைக்கிறது தான் விதையோட புத்திசாலித்தனம். மழை போனதுக்கு அப்புறம் அது வரலையேன்னு ஏங்குறது முட்டாள்தனம். அது உன்னோட மழை, உனக்காக பெய்யுது. சீக்கிரம் போய் நனைஞ்சுக்கோ, மிஸ் பண்ணிடாத. பாய். காதல் காதல் காதல். வினய், நிஜமாவே இதுக்கு பேர் தான் காதலா? இந்த பரவசத்துக்கு பேர் தான் காதலா? தமிழ், நாளைக்கு குணசேகர அண்ணா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறோம். நீயும் கூட வரணும். நீ பாட்டுக்கு ஆபீஸ்க்கு கிளம்பிடாத. டேய், என்னடா அம்மா பேசிட்டே இருக்காங்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறோம். பிடிச்சிருந்தா சந்தோஷப்படணும், பிடிக்கலன்னா வருத்தமா இருக்கணும். நீ எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்க. என்னடா விஷயம்? உனக்கு இது பிடிக்கலையா? இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பின்ன என்ன, காலையில குணசேகர அண்ணா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனோம்னு சொல்ற, நீ பாட்டுக்கு அப்படியே நிக்கிற. அது ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் திடீர்னு பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொன்னீங்களா, அதான் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. என்ன புள்ளையோ, போ. சரி போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். சீக்கிரம் குளிச்சுட்டு வா. பா. அண்ணா, யூர் ஆல் ரைட்? ஆமாம். ஏன் இல்லை, இதை யூஸ்வலாக வீட்டுக்கு வெளியில் வச்சுட்டு வருவேன், இன்னைக்கு உள்ளே கொண்டு வந்திருக்கேன், அதான் கேட்டேன். Something's not right with me.